ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகின்றது. விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நாம் அப்பாவை பார்க்கின்றோம், வேண்டுதல் வைக்கின்றோம், ஆசையும் பெறுகின்றோம். பல சமயங்களில் நிறைவேறும் வேண்டுதல்கள் சில சமயங்களில் கேட்கப்படுவதில்லை. அப்படியானால் நம் வேண்டுதல்களை அவர் நிராகரிக்க காரணம் என்ன? இந்த வேண்டுதல்களின் பலன் நமக்கு வேண்டாம் என பாபா தீர்மானிப்பதுதான். அந்த தீர்மானத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள விரும்பினால், அப்பா இந்த பொருளை அடைவதற்கு என்னை தகுதிப்படுத்து, இந்த பொருள் என்னிடத்தில் வந்தால் அதை வைத்து காப்பாற்றும் மனதிடத்தையும் வேறு வழிவகைகளையும் உருவாக்கி கொடு என்று வேண்டுதல் வையுங்கள். அவரிடம் இதுதான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்காதீர்கள். அப்பாவிற்கு தெரியும் உனக்கு அது கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று. மனிதன் எந்த நிலையில் இருக்கின்றானோ அந்த நிலையில் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழவே விரும்புகின்றான். அத்தகைய மகிழ்ச்சியை அனுபவிக்க மனிதன் கடவுளை தேட வேண்டும். வெறும் உணவையோ உடையையோ அல்ல. ஆனால் கடவுள் எங்கே வசிக்கின்றார்? பக்தன் வழிபடும் இடம் கடவுளின் இருப்பிடம் என்று கூறப்படுகின்றது. உண்மையில் கடவுள் தன்னை நேசிப்பவர்களின் இதயங்களில் வாழ்கின்றார். தன்னை உணர்ந்தவர்கள் தங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளின் பலிபீடத்தில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். சமுதாயத்தில் ஏழைகளுக்கு சேவை செய்வது உண்மையில் தெய்வீக சேவையாகும். கடவுள் சக மனிதர்களின் வடிவில் மக்களை காப்பாற்ற வருகின்றார். தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை அவருடைய கருவிகளாக பயன்படுத்துகின்றார். நாமும் அவருடைய கருவிகள்தான். அப்பா நமக்கு கொடுத்தது நாம் பிறருக்கு கொடுப்போம், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் அல்ல, நம்மால் சிறிதாக கொடுக்க முடிந்தால் கொஞ்சம் கொடுங்கள். மற்றவர்களுக்கு நாமே கடவுளாக தெரிவோம். யாரோ ஒருவருக்கு உதவ யாருமே இல்லை என்று நினைக்கும் பட்சத்தில் நீ சென்று உதவிக்காரன் மீட்டிப்பார். நீயே அவர் கடவுள் உன்னை கையெடுத்து கும்பிடுவார். அப்போது தெரியும் உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று, உன்னுடைய மனதில் எவ்வளவு நிம்மதி ஏற்படும் என்று. கடவுள் உணர்தலுக்கான பாதையை தீர்மானிக்கும் திறன் நம் ஒவ்வொருக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் விரக்தியடைய தேவையில்லை. சமூக சேவை செய்ய பல வழிகள் உள்ளன. பலவீனமானவர்களுக்கும் ஆதரவு அற்றவர்களுக்கும் நம் சக்திக்கு உட்பட்டு உதவ முடியும். முழு அர்ப்பணிப்புள்ள சமூக சேவையாளருக்கு உதவி மற்றும் ஆதரவை பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது உழைப்பின் மூலமாகவோ வழங்க முடியும். உழைப்பின் மூலமாகவோ வழங்கினால் மிகவுமே நல்லது. ஒரு சிறு விதையை நட்டால் அது பெரிய மரமாக வளர்ந்து பலரின் பசியை போக்குகின்றது. சமூகத்திற்கு நாம் செய்யும் சேவையும் அப்படித்தான். அதுபோல தன்னலமற்று முழு மனதுடன் நம்மால் இயன்ற சேவையை செய்தால் அப்பாவின் அளவற்ற அருளை அனுபவிக்க தகுதி உடையவர்களாகிவிடுவோம். நாமும் கடவுளாக தெரிவதற்கு கடவுள் நம்மை அர்ப்பணித்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். நாமும் சிறு சிறு உதவிகளை செய்வோம். கேள், நான் சொல்வதெல்லாம் உண்மையாக உனக்கு தோன்றினால் மேற்கொண்டு கேள். 2 நிமிடம் கேள். நாளைக்குள் 2 நல்ல செய்திகள் உன்னை வந்து நிச்சயம் தேரும். இது என் மீது சத்தியம். நீ என்னுடைய அன்பு குழந்தை அல்லவா? ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றாய், எந்த கண்ணோட்டத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அதுபடிதான் நடக்கும். அதுபோல இப்போது நான் சொல்வதை 2 நிமிடம் முழுமையாக உன்னுடைய நல்லதுக்குத்தான், என்னுடைய நன்மைக்காகத்தான் என்று நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு நிச்சயம் நன்மைகள் வந்து சேரும். பல நல்லதுகளும் நடந்து கொண்டே இருக்கும். நீ இப்போது மீண்டும் ஒரு மாயை என்ற வலையில் சிக்க பார்க்கின்றாய். நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றாய். இதனை வெல்ல மனதில் உனக்கு வைராக்கியம் வேண்டும். எத்தனை பெரிய இன்பத்தை தருவது போல மாயை உனக்கு பல வேடிக்கைகளை காட்டினாலும் அதற்கு பின்னே வைராக்கியமாய் வேண்டாம் என்று தள்ள வேண்டும். நீ புரிகிறதா? அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுகிறது. உன்னுடைய வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கின்றன. முழு நேரமும் மாயையின் பின்னால் நீ செல்லாமல் உன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற நீ முயற்சி செய். நான் உனக்கு தரும் பரிசு மாயை அல்ல, அது நிஜமான ஒன்று. அது விரைவாக வரும். அது நாளையே கூட உன்னை வந்து சேரலாம். அதனால் நிச்சயம் உன் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியாக மாறும்.
நீ ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கின்றாய் என்பதுதான் முக்கியம். இதை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றாய்? நீ ஒரு பொருளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றாயோ அதே போல மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. சரி, அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்கள் பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனது நான் அறிந்திருக்கின்றேன். என்னுடைய குழந்தை நீ. உன்னுடைய நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடிகிறது. எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்காமல் உன்னுடைய பணிகளை நீ சிறப்போடு செய்து வா. உன்னுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது. உனக்கு பல வழிகளில் பண வரவு உண்டாகும் நேரம் இது. நீயே கவனித்திருப்பாய். உன்னுடைய பெரிய சிக்கல்கள் ஒன்றை நான் தீர்த்து வைப்பதையும் நீ கவனித்திருக்கின்றாய். அது சுத்தமாகவே முடிந்துவிட்டது. கொஞ்சம் கூட மீதி கிடையாது. நடப்பது அனைத்துமே இனி உனக்கு சாதகமாக இருக்கும். உன்னுடைய இந்த பயணம் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும். நிச்சயமாகவே நாளையே கூட நீ கேட்ட நல்ல செய்தி உன் கையில் வந்து சேரலாம். நம்பிக்கையோடு இரு. 2 நிமிடம் மட்டும் ஒதுக்கினால் போதும். நீ ஓஹோ என்று வாழலாம். உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அது மாபெரும் தவறு. எல்லோருமே நல்லவர்கள் அல்ல. அவர்கள் உன் உழைப்பையும் அன்பையும் உன்னை தவறாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் உழைப்பையும் அன்பையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பலனை பிறர் அனுபவிக்கும் போது அதை நீ பார்த்து வருத்தப்படுவதில்லை, சந்தோஷமே படுகிறாய். ஏனென்றால் அதனுடைய உள்ளர்த்தம் உனக்கு தெரிவதில்லை. அதனால்தான் நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகிறதே என்று நிம்மதி கொள். எந்த சூழ்நிலையிலையும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ கவலைப்படாதே. நடப்பவை, நடக்கப் போவவை, இதுவரை நடந்தவை எல்லாமே உன்னுடைய நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி நடக்கப் போவதும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே என்பதை நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். யார் எப்படி இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும், எல்லாம் நன்மைக்கே என்று நீ சொல்லிக்கொண்டே வா. நல்லது என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் உனக்கு துரோகமே செய்தால் கூட அவர்கள் செய்யும் பொழுது நீ நல்லது என்ற ஒரு வார்த்தையை சொல். அது உனக்கே நல்லதாக முடியும். நீ என்னிடம் கேட்கலாம், எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியேதானே இருக்கிறது சாயப்பா, எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே என்கின்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் பொறுப்பை தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனே. அதனால் கொஞ்ச நாள் பொறு. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து இப்போது போராடி கொண்டிருக்கின்றாய். அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என்றுதான் நான் உன்னிடம் அடிக்கடி சொல்கிறேன். எல்லாம் நன்மைக்கே, நல்லது நல்லதுக்காக மட்டுமே. அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய். எதற்கும் இனி அஞ்சாதே. உன்னோடு தான், உன் குடும்பத்தோடு தான் நான் இருக்கின்றேனே. பிறகு ஏன் இதற்காக இந்த பயமும் பதற்றமும் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது? ஏன் இந்த குழப்பங்கள் உன் மனதை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது? எல்லாம் எனக்கு தெரியும். என்னை மீறிதான் எது வந்தாலும் உன்னை வந்து நெருங்கும். அதனால் நீ பயப்படாதே. எல்லாம் எம் சாயப்பாவுக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீ துணிச்சலாக இறங்கு. நான் அடிக்கடி கூறுவது ஒன்றே ஒன்றுதான். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் பொறுமையும் நிச்சயம் வேண்டும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடத்தில் இருந்தால் உன்னால் சாதிக்க முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது. உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கடமைகள் எல்லாவற்றையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன். நீ எப்போது என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைத்தாயோ அப்போது உன்னை எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்ற தொடங்கிவிட்டேன். உன்னுடைய முழு வாழ்க்கையையும் நானே எடுத்துக்கொண்டேன். அந்த வாழ்க்கையை நான் உன் கர்ம வினையிலிருந்து நீக்கி சந்தோஷமாகவே அதை நான் உனக்கு திருப்பி தருகிறேன். இன்றும் என்றும் எப்பொழுதுமே என்னுடைய குழந்தை நீ. இன்பம் துன்பம் என்பது எல்லோருக்குமே நிலையற்றவைதான்.
இன்று இருப்பது நாளை மாறிவிடும். உன்னுடைய துன்பங்களும் மாறிவிடும், உன்னுடைய கஷ்டங்களும் மாறிவிடும். எனவே உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் சந்தோஷமாகவே வைத்துக்கொள். உன் நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன். உன் துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றவே நான் அவதரித்திருக்கின்றேன். நான் உன் பிள்ளையாக உன்னை தத்தெடுத்திருக்கின்றேன். என்னுடைய ஆசியும் அன்பும் ஆதரவும் எப்போதும் உனக்கு உண்டு. என் மீதான நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. பொறுமையை இழக்கவே கூடாது. உன் உறுதியான நம்பிக்கையோடு எப்பொழுதும் உன் லட்சியத்தை நோக்கி மட்டுமே நீ போய்கொண்டே இரு. எதை பற்றியும் நீ சிந்திக்காதே, எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லது செய்யவே உன்னிடம் நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு, ஆதரவு, ஆசிகள் என எல்லாமே உனக்கு உண்டு. நீ என்னிடம் பக்தியோடு மட்டும் இரு, நம்பிக்கையோடு மட்டும் இரு, பொறுமையாக மட்டும் இரு. என்னிடத்தில் நிச்சயம் நம்பிக்கையோடும் பக்தியோடும் பொறுமையோடும் நீ இருந்தால் நிச்சயம் உன்னை தேடி நானே வருவேன். கண்டிப்பாக வந்து உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன்னை சந்தோஷத்தில் மூழ்கடிக்க செய்வேன். அப்பா நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும். நல்லது என்ற வார்த்தையை உன்னுடன் வைத்துக்கொள். நம்முடைய சாயப்பா நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்றார். நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவதற்காகவே அவர் அவதாரம் எடுத்திருக்கின்றார். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்களாக எத்தனையோ மகான்கள் அவதரித்திருக்கின்றனர். அவர்கள் நமக்கெல்லாம் குருவாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றனர் அல்லவா? அதுபோலத்தான் நம்முடைய சாயப்பாவும். சாயப்பா வழங்கிய 9 நாணயங்கள் நம் வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் உதவும். யுகத்தின் தெய்வம், கண்கண்ட தெய்வமாக நம்முடைய சாயப்பா ஒருவர் இருக்கின்றார். அவரை எல்லோருமே போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றனர். எப்படிப்பட்ட மகான்களெல்லாம் தலை சிறந்த ஒருவராக நம்முடைய சீரடி சாய்பாபா இருக்கின்றார். சீரடி சாய்பாபா என்னும் உன்னத மகான் வாழ்க்கையை கடப்பது என்பது கர்மாவை கடப்பது என்கிட்டு சொல்கிறார். மேலும் இதே இந்த வாழ்க்கைக்கான போதனைகளையும் அவர் மிக பெரிய விஷயங்களையும் எடுத்துரைக்கவில்லை. மிக எளிமையான இலகுவான விஷயங்களையே நமக்கு புரியும்படி எளிதாகவே சொல்கின்றார். சீரடி என்னும் சிறிய கிராமத்தில் இருந்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பாபா அருளியவற்றில் மிகவும் முக்கியமானவை, மிக மிக முக்கியமானவை இது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. எவரொருவர் தன்னுடைய வாழ்வில் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் நிம்மதியை இழப்பதில்லை. கர்வ சிந்தனைகளிலோ அடுத்தவரை காயப்படுத்துவதிலோ ஒருபோதும் அவர்கள் இறங்க மாட்டார்கள். இதுதான் நம்முடைய சாயப்பா சொன்ன சாய் சத்திரத்தில் இருக்கின்றது. சாய் சத்திரத்தை படிப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக நிச்சயமாகவே தெரியும். பகவான் சீரடி சாய்பாபாவின் பக்தர்களில் மிகவும் முக்கியமானவர் ஒருவர்தான் லட்சுமி பாய். இவரை தன் மகளைப் போலவே அவர் பாவித்து வந்தார். ஒரு நாள் பகவான் சீரடி சாயப்பா மகள் லட்சுமி பாய்க்கு 9 நாணயங்களை வழங்கினார். அப்பா அப்படித்தான் சொல்லுகிறார். இவை நாணயங்கள் என்றால் காசோ பணமோ அல்ல, ஒழுக்கங்கள், நன்னெறிகள். பாபா மிக எளிமையாக வழங்கிய அருள் உரைகள். லட்சுமி பாய்க்கு வழங்குவதாக சொல்லி உலகத்தின் சகல மக்களுக்காகவும் வழங்கப்பட்ட நாணயங்கள் அவை. பாபா வழங்கிய அந்த 9 நாணயங்கள் என்னவென்று தெரியுமா? முதலாவதாக அகங்காரமின்மை. அகங்காரம், கர்வம், அலட்டல் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பொறாமை. எவரிடமும் எக்காரணத்தை கொண்டும் நாம் பொறாமையுடன் இருக்கக்கூடாது. எவரை பார்த்தும் எதற்காகவும் நாம் பொறாமைப்படக்கூடாது. 3 இடைவிடாத பக்தியும். சேவை என்பதும் பக்தி என்பதும் எப்பொழுதும் வேறு வேறு அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் இருப்பவையும் அல்ல, சதா சர்வ காலமும் கடவுளின் மீது பக்தியும் சக மனிதர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார் நம்முடைய சாயப்பா. இடைவிடாமல் கடவுளை நினைத்து கொண்டே இருங்கள். உங்கள் கர்ம வினைகளை களைவதற்கும் அவற்றிலிருந்து விடுவதற்குமே இந்த பக்தி என்ற மார்க்கத்தில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். 4வதாக பற்றற்று இரு என்கிறார். எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது. பொன்னின் மீதோ பொருளின் மீதோ ஆசை வைக்கக்கூடாது. ஆடை ஆபரணங்கள் மீது எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது. எதன் மீது ஆசைப்படுகிறோமோ அது கிடைப்பதில் தாமதமானாலோ கிடைக்காமல் போனாலோ அவை பெருமே நமக்கு துன்பமாகிவிடும், பெரும் தூக்கமாகிவிடும். ஆசை நிறைவேறாத போதுதான் பொறாமையும் கர்வமும் நமக்கு தலை தூக்கும். 5வது நாணயம் குருவின் மேல் முழு நம்பிக்கை. நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களின் கர்மாவை தொலைப்பதற்கு குருவின் அன்மையும் அருளும் அவசியம் நமக்கு தேவை. எனவே குருவின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். 7வது நாணயம்
அமைதியான இயல்பு. இயல்பாக இருங்கள், அமைதியாக இருங்கள். அமைதியையே இயல்பாக்கி கொள்ளுங்கள். இயல்பான மன அமைதி நமக்கு இருந்தால் அந்த அமைதி பேரமைதியை நோக்கி கொண்டு செல்லும். இயல்பற்ற அமைதியாக இருந்தால் அப்படியான அமைதியே அலட்டலை கொடுக்கும், கர்வத்தை கொடுக்கும். அடுத்ததாக 7வது நாணயம், உண்மையை கண்டறிதல். உண்மையை அறிந்து கொள்ள நீங்கள் முயல வேண்டும். உண்மையை நீங்கள் விரும்ப வேண்டும். உண்மையாக இருப்பதில் உள்ள இன்பத்தை நீங்கள் உணர வேண்டும். உண்மைதான் சத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையின் பக்கம் நாம் இருந்தால் நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்பீர்கள். சத்தியத்தின் படி இருந்தால் அந்த கடவுளின் அன்புக்கு நீங்கள் பாத்திரமாகி விடுவீர்கள். அந்த கடவுளே நம் கூட இருந்து விடுவார். 8வது நாணயம், பகை பாராட்டாதீர்கள். பகையில் நல்ல பகை கெட்ட பகை என்றெல்லாம் இல்லை. பகை என்றாலே வீண் பகைதான். தேவையற்ற பகையுடன் இருந்தால் பொறுமையாகவும் இருக்க முடியாது, நிதானத்தை கை கொள்ளவும் முடியாது. எனவே எவரிடமும் முனையளவும் பகையை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. 9வது நாணயம், பிறர் மீது குறையை நாம் பார்க்கக்கூடாது. அடுத்தவர்களிடம் பேசும்போது அவர்களின் குறைகளை சொல்லவே சொல்லக்கூடாது. குறைகளின்றி எவரும் இல்லை. குறைகளையெல்லாம் நாம் பூத கண்ணாடி வைத்து பார்க்க தொடங்கினால் அவர்களிடம் இருக்கிற நிறை ஒருபோதும் நமக்கு தெரியாமலேயே போய்விடும். எனவே அடுத்தவரின் குறைகளை எப்போதும் தோண்டி துருவி ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பது நம்முடைய முன்னேற்றத்தை நிச்சயமாகவே தடுக்கும். அது நமக்கும் நல்லதல்ல, நம் உடம்புக்கும் நல்லதல்ல. குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிற போது பரஸ்பரம் புரிந்து கொள்வதோ அறிந்து கொள்வதோ அன்பு பாராட்டுவதோ இல்லாமல் போய்விடும். இவையே 9 நாணயங்கள். இதை கடைப்பிடித்து வந்தால்தான் குருவருளும் திருவருளும் நமக்கு கிடைக்கும். இந்த சரடி சாயப்பா உனக்காக நான் இதை எடுத்து சொல்கிறேன். இது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன். இப்போது இந்த 9 நாணயங்கள் தான் மிகவுமே கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய பொக்கிஷமானவை. இந்த பொக்கிஷத்தை நான் உனக்கு தருகிறேன். இந்த 9 பொக்கிஷத்தையும் நீ பத்திரமாக வைத்துக்கொள். வாழ்வியல் கோட்பாடுகள் என்பதை இந்த பொக்கிஷம் உனக்கு நிச்சயமாகவே உணர்த்தும். இந்த பொக்கிஷம் உனக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுவது என்பதை ஆராய்ந்து அனுபவிக்காதே. இது எப்பொழுதும் உன் கூடவே வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும். எதை நினைத்து நீ வேண்டுகிறாயோ அது கண்டிப்பாகவே நடக்கும். உன்னிடம் உண்மை, சத்தியம், அன்பு என்று இருந்தால் நிச்சயம் நானே உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். உனக்காகவே இந்த 9 நாணயங்களையும் நான் உனக்கு என்று தரப்போகிறேன். அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் நீ மென்மேலும் வளர, எல்லோரையும் அரவணைத்து செல்ல, எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய நான் உனக்கு அருள் புரிகிறேன். உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா, சீரடி சாயப்பா நான் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும், அனைத்து செல்வங்களும் உண்டாகும். இந்த 9 நாணயங்களை நீ தங்க நாணயமாக பார்த்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளாக பார்த்தாலும் சரி, நீ எதை எப்படி பார்க்கின்றாயோ அப்படியே அதை நான் உனக்கு வழங்குகிறேன். அப்படியே அதை எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் மென்மேலும் பல பல நன்மைகளை செய்து நீ நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய இந்த 9 நாணயங்களும் உனக்கு நிச்சயம் உதவி புரியும். என் உதவியின்றி யாரும் தவிக்க மாட்டார்கள். அப்பா என்று என்னிடம் நீ வந்து விட்டாய். உன் குறைகளையும் கடமைகளையும் காப்பது என்னுடைய பொறுமை. உன் குறைகளை போக்குவது என்னுடைய பொறுப்பு. உன் கடமைகளை செய்வது என்னுடைய பொறுப்பு. உன் தேவைகளை நிறைவேற்றுவது என்னுடைய பொறுப்பு. உனக்கு தேவை என்ற சொல்லே இல்லை என்று ஆக்கி நான் எல்லாவற்றையுமே உனக்கு தந்து விடுகிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் நான் தரும் இந்த 9 நாணயங்களையும் நீ பத்திரமாக உன்னுடனே உனக்குள்ளேயே நீ வைத்திருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் நீ தானமாக வழங்க வேண்டும் என்று சொல்கிறாயோ அதன்படியே நீ செய்துவிடு. அது உனக்கு மிகுந்த பலனை தரும். நீ 1 என்று வழங்கினால் உனக்கு 10ஆக அது திரும்பி வரும். எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் போது அது உனக்கு பல நன்மைகளை வாரி வாரி வழங்கும். இந்த சாயப்பா வழங்கிய 9 நாணயங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமே வழிகாட்டும். உனக்கு நல்லது செய்யவே நான் வந்திருக்கின்றேன். உனக்கு நல்லது கொடுக்கவே நான் வந்திருக்கின்றேன். உனக்கு நல்லது சொல்வதற்கே நான் வந்திருக்கின்றேன். நான் உனக்காகவே அவதரித்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு இந்த நான் வழங்கிய 9 நாணயங்கள் கண்டிப்பாகவே உனக்கு உதவும். உன் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்கள் வாழ்க்கைக்கும் இது நிச்சயம் உதவும். இது முழுக்க முழுக்க உனக்காக மட்டுமே. இது நான் 9 நாணயங்களை உனக்காக மட்டுமே தந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் எல்லா மங்களம் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய். இந்த 9 நாணயங்களையும் பொக்கிஷமாக நீ பத்திரமாக வைத்துக்கொள்.